தூய கன்னிமரியாவை காணிக்கையாக அர்ப்பணித்தல். மரியாவின் பெற்றோர் ஸ்வக்கின் அண்ணா இருவரும் முதிர் வயதினர். குழந்தை பேர் இல்லாமல் இருந்தார்கள். நம்பிக்கையோடு இறைவனை மன்றாடி வந்தார்கள். வானதூதர் வழியாக மரியாளின் பிறப்பு செய்தி இவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது. மரியாவும் பிறந்தார். குழந்தை மரியாவை எருசலேம் ஆலயத்துக்கு அழைத்துச் சென்று கடவுளுக்கு நன்றியாக காணிக்கையாக்கினார்கள். மரியாவின் பிறப்பு நற்செய்தியில் மரியாவின் 3 வயது இந்த நிகழ்வு நடந்ததாக குறிப்பிடப்பட்டுள்ளது. மரியா ஆலயத்திலேயே கல்வி கற்றார். இறைவனின் அன்னையாகும் நிலைக்கு தன்னையே தயாரித்தார் எனவும் இக்குறிப்புகளில் சொல்லப்படுகிறது. பைசாண்டன் பேரரசன் 1 ஜஸ்டீனியன் எருசலேம் ஆலயத்திற்கு அருகில் கிபி 543 ஆண்டு தூய கன்னி மரியாவுக்கு ஒரு ஆலயம் எழுப்பி அர்ப்பணித்தார். அது முதல் இவ்விழா கொண்டாடப்படுகிறது. கன்னி மரியா குழந்தை பருவத்தில் மட்டும் தன்னையே ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கவில்லை. மாறாக தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் தன்னுடைய ஒவ்வொரு செயலிலும் தனது அர்ப்பணத்தை அவள் வெளிக்கொணர்ந்தாள். காணிக்கை மாதாவே, நீர் எவ்வாறு உம்மையே நீர் கடவுளுக்கு காணிக்கையாக ஒப்பு கொடுத்தீரோ அதே போல நாங்களும் ஒவ்வொரு நாளும் எங்களுடைய சிந்தனை, சொல், செயலை ஆண்டவருக்கு காணிக்கையாக ஒப்பு கொடுத்து பிள்ளைகளாக வாழ வரம் தாரும்.